பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க ரெஸ்லிங் மாரியத்தம் நித்யா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ராவோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ராயல் ரம்பிள் வரைக்கும் ராவா, NXT, ஸ்மாக்டவுன் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டைமில் வந்து 12:30 AM அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான் ஆல் பண்ணிங்கன்னா WWE ரெஸ்லிங் பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் கிக் ஆஃபே பார்த்தீங்கன்னா, நியூ WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸான நம்ம ரியா ரிப்ளி அண்ட் யூஎஸ்கே தான் கிக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம அதாவது கபுக்கி வாரியர்ஸை நம்ம ஆஸ்கான் கைரிஸனை பீட் பண்ணி தான் நம்ம ரியா ரிப்ளி அண்ட் யூஎஸ்கே சாம்பியன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம ரியா ரிப்ளியும் யூஎஸ்கேயும் ஜேஜே பற்றி பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜட்மெண்ட் டே சேர்ந்த லிவ் மார்கன் ராக்ஸன் பிரேஸ் வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம டாக் டீம் சாம்பியன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, WWE மண்டே நைட் ராவில் உள்ள இன்னொரு உமன்ஸ் டாக் டீமாக நம்ம பெய்லி அண்ட் லைலா வல்கேரியா வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2, 4, 6 3 டீமோட சேர்ந்து 6 நெக்ஸ்ட் 6 உமன் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ண நம்ம கபுக்கி வாரியர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்தோடனே கிட்டத்தட்ட 4 உமன்ஸ் டீமுக்கு ஒரு ஃபயரி ஃபேஸ் ஆஃப் மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 உமன்ஸ் டீம் மாற்றி மாற்றி அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன இருந்தாலும் 4 உமன்ஸ் டீம் அடிச்சிக்க ஆரம்பித்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளி அண்ட் யூஎஸ்கே தான் ரிங்கில் கடைசியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருந்தாலும் எல்லாரையும் அட்டாக் பண்ணி கடைசியில் இவங்க 2 பேரும் தான் ஸ்டாண்டிங் டாலாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் தான் பேக் ஸ்டேஜில் ப்ரோமோ கட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் கந்தருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம WWE ராவோட புது மெம்பரான நம்ம ஜெவான் எவன்ஸுக்கும் நம்ம எல்கிரேட் அமெரிக்கன் டீமை சேர்ந்த பிராவோ அமெரிக்கனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ் மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்ம ஃபின் பாலர் வந்தீங்கன்னா 2K கேம் விளாண்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ராக்ஸன் பெரஸ் லிவ் மார்கனும் நாங்கள் சாம்பியன்ஷிப் கோல்டை பார்த்துட்டு போட்டோம், நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஃபின் பாலரை வெயிட் பண்ணுங்க, நீங்கள் நடக்க போகிற ஆளை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யங்கோஜி ஜவான் எவன்ஸ் நம்ம அதாவது பிராவோ அமெரிக்கானுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம எல்கடா அமெரிக்கன் டீம் 3 டீமு, அதாவது 3 பேர் சேர்ந்து நம்ம யங்கோஜி அடிக்க ஆரம்பித்தாலும் நம்மளால் நிறையா பார்த்துனாலும் ஈஸியாக நம்ம பிராவோ அமெரிக்கனை பீட் பண்ணி அவரோட டெபியூவான சிங்கிள்ஸ் மேட்ச்சில் ஜெயிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸும் பால் ஹேமனும் தான் பேக் சைடில் ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வந்துடுவார். ஏற்கனவே இவங்க தான் WWE டாக் டீம் சாம்பியன்ஸ் இருப்பாங்க. இவங்களும் நம்ம ஜிம்மி ஊசோவும். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோ மட்டும் அவரோட மியூசிக்கை வந்து அது 1 or 2 டைம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ பேசிட்டு அவர் போயிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அந்த பெஸ்ட் இந்த வேர்ல்டு நாளைக்கு நம்ம சிஎம் பக்கம் தான் வந்திருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியில், அதாவது ஜெர்மனியில் நடக்கிறதுனால ஃபேன்ஸ் செம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கும் விஷனுக்கும் உள்ள டீம் ஸ்டோரி முடிஞ்சிட்டுச்சு, இனிமேலுக்கு விஷன் டீம் எனக்கும் ஸ்டோரி கிடையாது சார், ஸ்டோரி இல்லைன்னு அதாவது செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் யார் மணிநேரம் பெஸ்ட்டாக வாங்க, எனக்கு நெக்ஸ்ட் சேலஞ்சாக நான் யாருன்னு பார்த்தவன அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காம நம்ம ஃபின் பாலர் வந்திருப்பாரு. ஸோ நான்லாம் நம்ம ஓவா ஃபேமி தான் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. நான் ஓவா ஃபேமி வருவான்னு பார்த்தா நான் ஃபின் பாலர் வந்தார். ஸோ ஃபின் பாலர் வந்து நான் ராயல் ரம்பிள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, சேம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் வீக்கே வா அடித்து பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம சிஎம் அங்கே மிரட்டியிருப்பார். இந்த மிரட்டருக்குலாம் நம்ம ஆள் பயப்படுற ஆள் கிடையாது, ஏன்னா நம்ம தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வர்சஸ் ஃபின் பாலருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அப்படியே இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சேலஞ்சு கொடுத்துருப்பாரு. நம்ம சிஎம் பங்க்கும் அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர்ஸ் மேட்ச் நடந்துச்சு. நம்ம கபுக்கி வாரியர்ஸ் நம்ம ஜட்மெண்ட் டே சேர்ந்த லிவ் மார்கன் அண்ட் ராக்ஸன் பிரசாத் அப்புறம் பெய்லி லைரா வல்கரியான 6 உமன் மேட்சாக நடந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி லைரா வல்கரி தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம பெய்லியும் லைரா வல்கரி தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் சைடை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா கபுக்கி வாரியர்ஸும் சாம்பியனாக இருந்துட்டாங்க. ஆனால் நான் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம ராக்ஸன் அண்ட் லிவ் மார்கன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ள இந்த மேட்சை ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னு. ஸோ கடைசியில் என்ன தான் மேட்ச் நடந்தாலும் நம்ம ராக்ஸன் பெரேஸும் லிவ் மார்கன் ஜெயிச்சு ரியா ரிப்ளியும் யூஎஸ்கேயும் நம்ம வர January 23 நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் உமன்ஸ் ஐசி சாம்பியன் நம்ம பெக்கி லிஞ்சும் நம்ம மேக்ஸ் டியூப்ரி தான் மாற்றி ப்ரோமோ கட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கான ரீமேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்கு நம்ம மேக்ஸ் டியூப்ரி சாம்பியன்ஷிப்பு பெக்கி லிஞ்சில் லூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நம்ம உமன்ஸ் சாம்பியனான ஸ்டெஃபனி அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ண நம்ம ரக்கல் ராட்ரிகஸ் தான் வந்திருப்பாங்க. ஸோ ரக்கல் ராட்ரிகஸ் நம்ம மைக்கேல் குளோவும் ப்ரோமோ கட் பண்ணி லாஸ்ட் வீக் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் சாம்பியனான ஸ்டெஃபனி வைக்கர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்ததுமே நம்ம
ஷாக்கான நம்ம யார் ரக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு எதுவுமே பண்ணாமல் போயிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெஃபனி மேக்கர் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரக்கல் ராட்ரிகஸ் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டாக் பண்ணி ஏற்கனவே இன்ஜுரியாக இருக்க நம்ம லெக் அவங்களோட ஸ்டெஃபனி மேக்கரோட லெஃப்ட் லெக்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம சாம்பியன்ஷிப் பெல்ட் வச்சு அடித்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்டெஃபனி மேக்கரை ஏந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ரக்கல் ராட்ரிகஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப டேமேஜ் ஆனதால நம்ம ஸ்டெஃபனி மேக்கரால் ஏந்திரிக்கவே முடியாது. அப்புறம் அஃபீஷியல்லாம் சேர்ந்து நம்மள ஸ்டெஃபனி மேக்கரை பேக் ஸ்டேஜுக்கு தூக்கிக்கிட்டே போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ அன்டிஸ்பிளேட் WWE சாம்பியனான ட்ரூ மேக்கன்டைர் ஸ்மாக்டவுன் வருவதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம பேக் ஸ்டேஜில் நம்ம ஜேயூஸை ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா அகாடமிஸ் அந்த ஓட்டிஸும் அக்யூரேட்டாஸும் நம்ம ஜேயூஸை பார்த்துட்டு சாம்பியன்ஷிப்பே பார்த்து முறைச்சிருப்பாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் இவங்க 2 பேருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஸோ உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்சாக நடந்துச்சு. நம்ம விஷன் மெம்பர்ஸான பிரான்சன் ரீட் அண்ட் ஆஸ்டின் தேரி வர்சஸ் நம்ம பென்டா அண்ட் ட்ராகன். ஏற்கனவே லாஸ்ட் வீக் நடந்த மண்டே நைட் ட்ரால நம்ம சிஎம்முக்கும் பிரான் பேக்கரும் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம விஷன் டீம் உள்ளே வந்தோடனே நம்ம பென்டா ட்ராகன்லேயும் ரேமஸ்ட்ரி தான் இப்போ விஷன் டீம் அடித்து போட்டு நம்ம சிஎம் பங்கை சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ண உதவி இருப்பாங்க கொஞ்சமாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை முன்னோட்டமாக வச்சு இங்கே ஒரு டேக் டீம் மேட்ச் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீமில் சேர்ந்த பிரான் பேக்கரும் இல்லை, லோகன் பாலும் இல்லை, நம்ம ஆஸ்டின் தேரி பிரான்சன் ரீடு தான் வர்சஸ் நம்ம மெக்சிகன் லூச்சா டோர்ஸ்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் மேட்ச் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே சாம்பியன்ஷிப் தோற்ற கடுப்பில் இருந்த நம்ம பிரான் பேக்கர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒடியாந்து நம்ம ட்ராகன் லீக்கு ஒரு மரணமான ஸ்பீர் போட்டிருப்பாரு. இதை பார்த்து கடுப்பாக நம்ம ஆடம் பேஸ் தடுக்க ரிங் ஸ்டேஜில் நம்ம பிரான்சன் ரீடு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா மேலே ஒரு சுனாமி ஸ்லாஷ் போட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஆடம் பியர்ஸ் கடுப்பாக அங்கே போய் கத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரான் பேக்கர் ஆடம் பியர்ஸ் சட்டையை பிடிச்சி அவரே அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பிரான் பேக்கர் பண்ணியிருப்பார். கடுப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆஸ் WWE அஃபிஷியலாக நம்ம ரஸ்டராக அவர் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, அப்படி அட்டாக் பண்ணால் சஸ்பெண்ட் தான். ஸோ நான் ரிங்லேயே நம்ம ஆடம் பியர்ஸ் அவரை சஸ்பெண்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம விஷன் மெம்பர்ஸை சேர்ந்த பால் ஹேமன், ஆஸ்டின் தேரி, லோகன் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம அப்படியே சேர்ந்து அப்படியே இந்த குரூவை அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க. நம்ம பிரான் பேக்கர் முடிஞ்சால் என்ன பண்ணணும்னு ஆடம் பியர்ஸ் மிரட்டினார். பேக் ஸ்டேஜில் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கரை நல்லா திட்டி விட்டு நம்ம பிரான் பேக்கரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஆடம் பியர் சஸ்பெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம பிரான் பேக்கர் சஸ்பெண்ட் தான், எத்தனை வீக் மந்த் அதெல்லாம் எதுவுமே சொல்லலாம்னு சஸ்பெண்ட் மட்டும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி குறைச்சி சஸ்பெண்ட் இது பண்ண பார்த்துருப்பாரு. ஆனால் இருந்தாலும் ஆடம் பியர் சொன்னது தான் நம்ம பிரான் பேக்கர் அஃபிஷியலி சஸ்பெண்டட் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எவர் மெயின் ஈவெண்ட்டாக தான் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் ரிங் ஜெனரல் கந்தருக்கான சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு. ஏற்கனவே நம்ம வந்து ஜான்சினா லெஜண்ட்ஸான ஜான்சினா கோல்டுபர்க்லாம் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அந்த வழியாக நம்ம ஏஜே ஸ்டைல்ஸும் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறோன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 2 பேரும் ரெசல்மேனியாவில் ரிட்டைர்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரும் ஏஜே ஸ்டைல்ஸ் சூப்பராக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன இருந்தாலும் கந்தர் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் சீட்டிங் பண்ணி ஜெயிச்சார் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை. அவரோட சாப்பு தான் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை ரொம்ப தாங்க முடியலன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நான் ஏஜே ஸ்டைல்ஸ் போட்ட லாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் டேப் அவுட் பண்ணியிருப்பார். டேப் அவுட் பண்ணால் ரெஃப்ரி இந்த சைடு இருந்ததுனால அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸை தொடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் டேப் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ இதை பார்த்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் கந்தர் டேப் அவுட் பண்ணதுனால வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம அஃபிஷியல்கிட்ட பேசிப்பானா அஃபிஷியல் அதை பார்க்காததுனால மறுபடியும் போய் ரிங் அனௌன்சர்கிட்ட போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு லோ ப்ளோ பண்ணிடுவார். ஸோ லோ ப்ளோ பண்ணதுக்கப்புறம் அவரோட சிக்னேச்சர் நான் பவர் பாம் போட்டுட்டு நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை இன்றைக்கி பீட் பண்ணி, அதாவது ஸ்டீல் பண்ணி பீட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பார். ஸோ அதோட இந்த வாரம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு வச்சுக்கோ நண்பா. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.